இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அரசியல் கட்சிகளை இன்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்புகள் கொழும்பில் இன்று இடம்பெற்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட குழுவினர் சுஷ்மா சுவராஜை சந்தித்து கலந்துரையாடினர். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, மீள்குடியேற்றம், அரசியல் கைதிகளின் விடுதலை, இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட முக்கிய விடயங்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிடுகிறது. காணிகள் சம்பந்தமாக, இராணுவத்தினை பிரச்சனை சம்பந்தமாக, காணாமல் போனோர் சம்பந்தமாக, தடுப்பு காவலில் உள்ளவர்கள் சம்பந்தமாக, நிர்வாக ரீதியாக நடைபெற வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக எல்லா விடயங்களை பற்றியும் பேசியிருக்கின்றோம். விசேஷமாக அரசியல் தீர்வை பற்றி மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றோம். மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை பற்றியும் பேசியிருக்கின்றோம். இந்தியா வடகிழக்கு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு ஒவ்வொரு கர்மத்தில் தொடரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இலங்கையிலிருந்து மோதல் ஏற்பட்ட பிறகு ஏறத்தாழ 60% தமிழ் மக்கள் இலங்கைக்கு வெளியே சென்றிருக்கின்றார்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு, இந்தியாவுக்கும் சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரும் திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். விசேஷமாக இந்தியாவில் வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரையில் அவர்களும் திரும்பி வர வேண்டும். அதுக்கு இந்தியா உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை இன்று பிற்பகல் சந்தித்தனர். கிழக்கு மாகாண சபையில் முன்னெடுக்கப்படுகின்ற சர்வ கட்சி ஆட்சியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வரவேற்றதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டார். இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும், குறிப்பாக புதிதாக உருவாகியிருக்கிற அரசாங்கத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படும் தீர்வுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினோம். கிழக்கு மாகாணத்தில் அனைத்து கட்சிகளையும் இணைத்து நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிற விவகாரம் சம்பந்தமாக தன்னுடைய பாராட்டுக்களை வந்திருக்கிற வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் என்பது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்தில் காத்திரமான பொறுப்புணர்ச்சியுடனான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதில் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேவேளை மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் பழனி திகாம்பரம், ராஜாங்க அமைச்சர்களான வேலுசாமி, ராதாகிருஷ்ணன், கே வேலாயுதம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகியோர் சுஷ்மா சுவராஜை சந்தித்து கலந்துரையாடினர். தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் குறைந்த அபிவிருத்தி அடைந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் அறிவார்கள் என்று கூறியிருந்தார். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, நில காணி உரிமை போன்றவை சம்பந்தமாக அவர்கள் மிகவும் குறைந்த வளம் கொண்ட மக்களாக வாழ்வது அவர்கள் தெரியும் என்று கூறியிருந்தார். ஆகவே புதிய இந்திய அரசாங்கம் புதிய இலங்கை அரசாங்கத்துடன் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளும் கொண்டு நடத்தக்கூடிய எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய உறவுகள் அனைத்திலையுமே இந்திய வம்சாவளி மக்களுக்கு கூடிய அளவான முன்னுரிமை தருவதாக அவர்கள் எங்களுக்கு உறுதி கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இந்திய அரசாங்கம் மலையக பகுதிகளுக்கு 4000 வீடுகளை கொடுத்திருக்கு. அது இன்னும் ஆரம்பிக்கப்படலை. ஆனால் இப்போ அந்த வீடு திட்டத்தை நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கின்றோம். இதை தவிர இன்னும் 20,000 வீடுகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் தருவார் என்று சொல்லி மலை மக்களோட பிரச்சனை சார்ந்த விஷயங்களை பேசணும். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய முதலாவது நோக்கம் அந்த மக்களுக்கு தனி வீடு கட்டிக் கொடுக்கணும்னு சொல்லி, ஆகவே இந்திய அரசாங்கத்துக்கு 20,000 வீடும் கிடைத்தால் இந்த மக்களுடைய ஓரளவு வீடு பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக முன்னெடுக்கின்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட குழுவினரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை இன்று பிற்பகல் சந்தித்தனர். மலையகத்தின் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ள சில விடயங்களை சுஷ்மா சுவராஜின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் கூறினார். எங்களுடைய நிலப்பாடு, இலங்கையில் எதிர்கால நிலப்பாடு எடுத்த அரசியல் நிலப்பாடு சொல்லியிருக்கோம். விசேஷமாக தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்த மட்டும் தோட்டங்களில் வேலை செய்கிறது இன்னும் 10 ஆண்டுகளில் குறைஞ்சி போகலாம். அப்படி இருக்க போது எங்களுக்கு நாடு இல்லாதவங்க நாங்கள் தோட்டத்தை நம்பி இருந்துட்டு வரீங்க. இப்போ கிராமங்கள் உருவாக்குறதுக்கு இந்திய அரசாங்கம் உதவணும். ஏற்கனவே 4000 வீடு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு எதிர்காலத்தில் கூடுதல் வீடுகளை முழுமையாக கொடுக்க இந்திய அரசாங்கம் உதவ வேணும்னு அவங்களுக்கு கேட்டுக்கிட்டோம். கல்வி விஷயத்தில் அக்கறை காட்ட சொல்லியிருக்கோம். இந்தியாவிலேருந்து டியூட்டர், அதாவது ஆசிரியர்கள் அனுப்ப சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. அவர்களுடைய காலத்தை நீடித்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இதேவேளை பானகல உபதேச தேரருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பானகல உபதேச தேரர் ஆசி வழங்கினார்.
இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட மேலும் பலரையும் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று சந்தித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் விஜயம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.